Yes, proceed. மை லார்ட், என் கிளையண்ட் அன்பு மேல இதுவரைக்கும் சின்ன பிளாக் மார்க் கூட வந்ததில்ல. அவர் வேலை பார்க்கிற இடத்துலயும் சரி, அவர் வசிக்கிற பகுதியிலையும் சரி, எல்லாருக்கும் உதவி செய்யற ஒரு நல்ல பண்பான மதிப்புக்குரிய மனிதராதான் அவர் இதுவரைக்கும் பெயர் வாங்கியிருக்காரு. அவர் மேல ஒரு சின்ன பெட்டி கேஸ் கூட கிடையாது. அருவாலை எடுத்துக்கிட்டு அவர் ரகுவை துரத்துனதா சொல்லப்படுறது கூட அவர் மனைவிக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்துருச்சே, அதுக்கு உதவியா இருந்த ரகுவை பார்த்த உடனே அவருக்கு வந்த கோபத்தோட வெளிப்பாடுதான். ஆனா இது திட்டமிட்ட செயல் இல்ல மை லார்ட். அப்படி திட்டமிட்டு ஒரு கொலைய பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாருமே மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற பகுதியில அதை செய்ய மாட்டாங்க மை லார்ட். அப்ஜெக்ஷன் மை லார்ட். மக்கள் நடமாடுற பொது பகுதியில நடந்திருக்கிற கொலைகளை என்னால ஆதாரமா காட்ட முடியும். அதெல்லாம் கொலை கொள்ளை பண்றதையே தொழிலா வச்சிருக்கிறவங்க பண்ணுவாங்க. என்னோட கிளையண்ட் அன்பரசன் மாதிரி ஒரு நல்ல வேலையில இருக்கிற ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. Objection overruled. மை லார்ட், இந்த கொலையை தாம் பண்ணலன்னு நிரூபிக்க என் கிளையண்ட்டுக்கு அவகாசம் இல்லை. எப்பவும் எந்த நேரத்திலையும் இந்த வழக்கு விசாரணைக்கு இங்க ஆஜராக என் கிளையண்ட் தயாரா இருக்காரு. முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கவும் அவர் ரெடியா இருக்காரு. அதனால கண்டிஷன் பெயிலாவது என் கிளையண்ட்டுக்கு கொடுக்கணும். இந்த நீதிமன்றம் அதை வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் மை லார்ட். Mr. PP, any questions or any objections from your side? எஸ் யுவர் ஆனர். குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் அன்பரசன் தன் மீதான குற்றத்தை இல்லை என்று நிரூபிக்க அவகாசம் வேணும்னு கேட்கிறார். அந்த அவகாசத்தை குற்றவாளி தப்பிக்க யூஸ் பண்ணிக்குவாருங்கிறது தான் அரசு தரப்பு வாதம் மை லார்ட். எப்படி சொல்றீங்க? குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் அன்பரசன் வெளியில போனா சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு இருக்கு. தனக்கும் தன் பெண் குழந்தைக்குமே அன்பரசனால ஆபத்து இருக்கு. அதனால அவருக்கு பெயில் கொடுக்க கூடாதுன்னு மனுதாரரான கொலை செய்யப்பட்ட ரகுவின் மனைவி இப்பவும் ஒரு மனுவை கொடுத்திருக்காங்க யுவர் ஆனர். யுவர் ஆனர், இந்த மனுவை ரகுவுடைய மனைவியை மிரட்டி கூட எழுதி வாங்கியிருக்க சான்சஸ் இருக்கு. இந்த மனுதாரர் வந்திருக்காங்களா? எஸ் யுவர் ஆனர். அவங்க பேர் என்ன? ஜெயக்கொடி. ஜெயக்கொடி, ஜெயக்கொடி, ஜெயக்கொடி. இந்த மனுவை உங்க சொந்த விருப்பத்தோட தான் கொடுத்திருக்கீங்களா? அன்பரசனுக்கு ஏன் பெயில் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க? ஐயா, அன்புவோட பொண்டாட்டி ஆனந்தி கர்ப்பமானது தெரிஞ்சு கொஞ்ச நாளையே என் புருஷன் தான் அந்த தப்ப செஞ்சவனுக்கு உதவி பண்ணாருன்னு சொல்லி அன்பும் ஆனந்தியும் என்கிட்ட வந்து பேசினாங்க. அப்போல இருந்து என் புருஷன் செத்து போனதுக்கு அப்புறம் கூட என் வீட்டுக்கு வந்து என்ன பார்த்து பேசிருக்காங்க ஐயா. என்ன பேசினாங்க? எனக்கும் என் பொண்ணுக்கும் தேவையான உதவி எல்லாம் செய்யறேன்னு சொன்னாங்க ஐயா. யுவர் ஆனர், இவங்களோட வறுமையை யூஸ் பண்ணி தன்னோட தப்ப மறைக்க பார்த்திருக்காங்க மை லார்ட். நீங்க சொல்லுங்கம்மா. ஆனா இப்ப என் புருஷன் கொண்டு புதைச்ச இடத்துல அந்த அன்போட வாட்ச் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க செஞ்ச எல்லாத்துலயும் ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. அப்படி என்ன செஞ்சாங்க? மை லார்ட், ரகு காணாம போனப்ப இவங்களை வச்சுதான் ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனு போட்டிருக்காங்க. அவங்க அப்படி ஒரு மனு போட்டதே ரகுவை கொல்லத்தான்னு இப்பதான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஆமாங்க ஐயா, இந்த வக்கீல் ஐயா சொல்ற மாதிரிதான் எனக்கும் என் பொண்ணுக்கும் வேற யாரும் இல்லங்க ஐயா. இவங்களால எனக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் ஏன்னு கேட்க நாதி இல்லங்க ஐயா. நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அன்புவை வெளியே விடக்கூடாதுங்க ஐயா. மை லார்ட், இவங்களை யாரும் மேனிபுலேட் பண்ணிருக்காங்க. யாரோ சொல்லி கொடுத்து இவங்களை இந்த மாதிரி பேச வச்சிருக்காங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். அப்ப அதை ப்ரூவ் பண்ணுங்க. கோர்ட்டுக்கு தேவை சாட்சியமும் ஆதாரமும் தான்.
அவங்க தன்னோட பாயிண்ட சரியா தெளிவா சொல்லியிருக்காங்க. அரசு தரப்பு வாதங்களின் அடிப்படையிலும் ரகுவின் மனைவி சொன்ன சாட்சியத்தின் அடிப்படையிலும் அன்பரசனின் பெயில் மனுவை இந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்து தீர்ப்பளிக்கிறது. ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க, நான் தான் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவியும் செய்யறேன்னு சொல்லியிருக்கேன்ல. உங்க பொண்ணு எதிர்காலத்துக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு தரேன்னு சொன்னேன்ல. அப்புறம் ஏன் இப்படி அநியாயமா அன்பு வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னு மனு கொடுத்துருக்கீங்க? அன்பு வெளியே வந்தா உங்களுக்கு ஆபத்தா? அன்புக்கும் ரகு செத்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அன்பு எந்த தப்பும் பண்ணல. இங்க பாருங்க சார், அன்பு தப்பு செய்யலனா அத ஜட்ஜி கேட்ட மாதிரி ஆதாரத்தோட நிரூபிச்சு அன்புவை வெளியே கொண்டு வாங்க. என்கிட்ட வந்து என் புருஷன் உயிருக்கு பேரம் பேசாதீங்க. ஹலோ அண்ணே, நீங்க ஆட்டோ எடுங்கண்ணே. ஆண்டி, ஆண்டி இப்ப என்ன ஆண்டி பண்றது? இன்னைக்கு அன்புக்கு பெயில் கிடைச்சிரும்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன் ஆண்டி. நானும் தான் மகேஷ். ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல அந்த ஏற்காடு இன்ஸ்பெக்டர், இப்போ ரகுவோட ஒய்ஃப். நாம இந்த கேஸ வேற மாதிரி டீல் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா எதிரில இருக்கிறவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ளே பண்றாங்க. எஸ் ஆண்டி, இந்த லேடி இவ்ளோ தைரியமா கோர்ட்டுக்கு வந்து இப்படி ஒரு மனு கொடுத்துட்டு அன்புக்கு பெயில் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்கன்னா நிச்சயமா அவங்க தனியா இல்ல. somebody is playing the game behind the scenes. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்சல்யூட்லி மகேஷ், இத தான் நானும் நினைச்சேன். ரகுவோட ஒய்ஃப பொம்மையா வச்சு யாரோ ஆட்டம் காமிக்கிறாங்க. அன்புவை வெளியே கொண்டு வரணும்னா நம்ம கேம மாத்தணும். யாரு மகேஷ்? ஆனந்தி கால் பண்றேன். ஸ்பீக்கர்ல போடு, நான் பேசுறேன். மகேஷ் சார். ஆனந்தி, நான் சத்யவதி பேசுறேன். மேடம், கேஸ் முடிஞ்சதா மேடம்? அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சுல? அவர் எங்க இருக்காரு? எப்ப வருவாரு? உடனே வந்துருவாரா? நான் கிளம்பி வரட்டுமா மேடம்? ஆனந்தி ஆனந்தி ஆனந்தி, நான் சொல்றது கேளு. அவசரப்படாது. சொல்லுங்க மேடம். இப்பதான் பெயில் பெட்டிஷன் மூவ் பண்ணிட்டு வெளியே வந்தோம். இன்னைக்கு அன்புக்கு பெயில் கிடைச்சிரும்னு நாங்க ரொம்ப நம்பினோம். ஆனா கிடைக்கல. வெள்ளக்காப்புலி கருப்பா, இன்னைக்கு அவர் வீட்டுக்கு வந்துருவாருன்னு ரொம்ப நம்பி இருந்தேனே. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க?